என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? நீ சவால்ல தோத்துட்ட. நம்ம அக்ரிமெண்ட் படி என் அக்கா கிட்ட போய் நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு உண்மையை சொல்லு. அடுத்த நிமிஷமே அவ உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவா. அப்புறம் உனக்கு இந்த ஊர்ல என்ன வேலை இருக்கு? அதான் பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு எப்ப போறேன்னு கேட்டேன். என்ன சிரிக்கிற? பதில சொல்லு. நான் எதுக்கு ஊரை விட்டு போனோம்? தோத்தா உண்மையை சொல்லிட்டு ஊரை விட்டு போறேன்னு நீ தானே சொன்ன. நான் எங்க தோத்தேன்? தோத்து போனது நீங்க. என்ன தோத்ததுல புத்தி கித்தி கலங்கி போச்சா? நான் தோத்துட்டதா சொல்ற? நான் தான் ஜெயிச்சேன். நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன செய்யணும்னு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒழுங்கா போய் உங்க புருஷனோட வாழ்ற வழியை பாருங்க. என்னடா உளர்ற? மண்டபத்துல நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. யாரு துர்கா கையில மோதிரம் போட்டா? நான் பார்த்த மாப்பிள்ள தானே போட்டான். அதே மாதிரி துர்காவும் அதே மாப்பிள்ள கையில தானே மோதிரம் போட்டா. உன் கண்ணுல போலாரன்னு நினைக்கிறேன். அதான் நீ ஜெயிச்சுட்டதா மார் தட்டிக்கிற. அப்படியா? சரி, நீங்க பாத்தீங்களா ஒரு மாப்பிள்ள, அவரை கூப்பிடுங்க. அவர் கையில மோதிரம் இருக்கான்னு பார்க்கலாம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம். மாப்பிள்ள மாடி கொஞ்சம் வாங்க. வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து உண்மையை சொன்னா உன் ஆட்டோ க்ளோஸ். வரட்டும். என்ன மேடம் கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள உங்க கையை காட்டுங்க. என்ன மாப்பிள்ள உங்க கையில மோதிரத்தை காணோம்? நிச்சயத்தப்ப துர்கா போட்ட மோதிரம் எங்க? பொண்ணு என் கையில மோதிரம் போடவே இல்லையே மேடம். யார் கையில மோதிரம் போட்டா? என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்க மேடம். எனக்கு அக்கா முறைன்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அவங்க கையில தான் துர்கா மோதிரத்தை போட்டா. என்னது? பொண்ணு கையில மோதிரம் போட்டாளா? பொண்ணுக்கு பொண்ணை எப்படி மோதிரம் மாத்திக்க முடியும்? எங்க வழக்கப்படி மாப்பிள்ளையோட அக்கா கையில தான் பொண்ணு மோதிரம் போடணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் கம்முன்னு இருந்தேன்.